அனைவருக்கும் வணக்கம். நான் வியாசை முரளி, அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் தமிழ் இதழின் செய்தி ஆசிரியர், எல்லாவற்றுக்கும் மேலாக நேதாஜி அறக்கட்டளையில் தேசிய ஒருங்கிணைப்பாளர். சமூக ஊடகங்களை அதிகம் பயன்படுத்தாதவன் நான். ஏனென்றால் வாட்ஸ்அப்பை தவிர வேறு எந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன், ஆனால் உள்ளே செல்வதில்லை. பிடிக்கவில்லை என்பது காரணம் இல்லை. சமூக ஊடகங்கள் உண்மையை பேசவில்லையோ என்ற ஒரு கருத்து கவலை எனக்கு இருக்கிறது. இன்று அருமை சகோதரர் பெஞ்சமின் அவர்கள் வெளிச்சம் பத்திரிகை நடத்தி வருகிறார். உண்மைகளை தோலுறுத்து காட்டுகிறார், அட்டூழியங்களை சுட்டி காட்டுகிறார், அடாவடிகளை எதிர்த்து பேசுகிறார். அந்த வகையில் இந்த அரசு தொலைக்காட்சி பல சமூக பணிகளை செய்து வருகிறால் இன்று இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டார். அண்ணா 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் என்றார். 7.5 நிமிடம் பேசட்டுமா என்று கேட்டேன். அது என்ன 7.5 அப்படின்னாரு. ஒரு 7.5 வரப்போகுது, அதுக்காக தான் 7.5 பேசுறேன். அதனால 7.5 நிமிஷம் வரணும்ன்றது என்னுடைய கோரிக்கை. எதற்காக இந்த பதிவு? குரல் பதிவாக மட்டுமே சோசியல் மீடியாவில் வலம் வந்த நான் இன்று ஊடக வாயிலாக வெளிவருகிறேன் என்றால் அதற்கு காரணம் 7. முதல் காரணம், தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே உலுக்கிய தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அரசு கையாண்ட விதம். சரியோ தவறோ, இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எடப்பாடியார் 2 மண்டலங்களில் தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதாக அறிவித்த போது தெருவில் இறங்கி போராடியவர் ஸ்டாலின். இன்று பல மண்டலங்களில் தனியார் மயமாக்கப்படுகிறது தூய்மை பணியாளர்கள். 22,000 ரூபாய் சம்பளம் வாங்கப்பட்டவன் 17,000 சம்பளத்துக்கு மாற்றப்படுகிறார். எங்கள் கோரிக்கைகளை செவி கொடுத்து கேளுங்கள் என்று கேட்கக்கூடியவர்களை குண்டு கட்டாக தூக்கி ரவுடிகளை அடைப்பது போல் மண்டபங்களில் அடைத்து வைத்திருக்கீர்கள். இதுதான் நீங்க உங்கள் ஆட்சி லட்சணமா? திமுகவையோ அல்லது ஆட்சியையோ சாடுவதல்ல என் நோக்கம். என் கருத்து பேசி இருக்கிறாங்க. மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டிய அரசாங்கம் போலீஸை ஏவி ஒரு அராஜகத்தை கட்டமைத்து விடுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 2வது விஷயம் முக்கியமானதாக சொன்னோம். கூலி திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. மாலெல்லாம் எப்படி தெரியாது, ஏன்னா நான் மாலுக்கெல்லாம் போறதில்லை. மூலக்கடை சண்முகா தியேட்டருக்கு போனேன். டிக்கெட்டு கிடைக்குமான்னு கேட்டேன். அண்ணா கவுண்டர்ல 600 ரூபாண்ணே. ஃபர்ஸ்ட் நாள் கவுண்டர்ல 600 ரூபாய் டிக்கெட்டு. 2வது நாள் வெள்ளி சனி ஞாயிறு கவுண்டர்ல 500 ரூபாய். திங்கட்கிழமை 190 ரூபாய். ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் நடக்குது. லியோ படத்தினுடைய சாதனையை கூலி முறியடித்ததாக. லியோ படை சாதனையை வேறு விதத்தில் ஒரு படம், மலையாள படம் எம்புரான் என்கிற படம், ஒரே நாளில் 1236 காட்சிகள் முன்பதிவாகி லியோ சாதனையை முறித்தது. ஆனால் லியோவின் வசூலை முறியடிக்க முடியும். இன்று சன் பிக்சர்ஸ் என்ற ஒற்றை காரணத்துக்காக ரஜினிகாந்தை சந்தோஷப்படுத்துவதற்காக 4 நாட்களில் 404 கோடி என்று சொல்கிறார்கள். அதை என்னமோ சொல்லிட்டு போட்டோம். திரைப்படம் எடுத்தாலே ரெட் ஜெயின் பிலிம்ஸ் இல்லாமல் எடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை. அதே போல் நிலங்களை வாங்குவதாக இருந்தால் சபரிசருடைய கம்பெனிகள் தான் வாங்க வேண்டும். எங்கே மெட்ரோ வரப்போகிறதோ அங்கே நிலங்களை கையகப்படுத்துகிறார்கள். ஆக மொத்தம் மக்களுக்கான ஆட்சியா, குடும்பத்திற்கான ஆட்சியா? ஒரு தலைவரை நாட்டில் தேட சொன்னால் வீட்டிற்குள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இதை வன்மையாக கண்டிக்க வேண்டியது. அடுத்ததாக விஜய், அன்பு சகோதரர் விஜய். இன்னைக்கு இளைஞர்களின் பெருமிதத்துக்குரியவர். பெருமைக்காக சொல்லவில்லை, நான் விஜய் கட்சியும் இல்லை. நண்பரை பார்க்க கோயம்புத்தூர் சென்றிருந்தேன். விஜய் அரசியலுக்கு வந்த புதிது. நண்பரின் மகளை கல்லூரியில் விடுகாட்டா செல்வேன். ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணிடம் கேட்டேன், உனக்கு யாரை பிடிக்கும்? விஜய். யாருக்கு ஓட்டு போடுவேன்? விஜய். அப்பா பிடிக்கும், விஜய் பிடிக்குமா? விஜய். உடனே அப்பங்க அங்கிருந்து, விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட்டா வீட்டு பக்கம் வராத, விளையாட்டாக சொன்னான். உடனே அந்த பொண்ணு காரணம் நிப்பாடுறீங்களா, இறங்க வேண்டாம். ஒரு கூட்டம் விஜயை நம்பி இருக்கிறது. தம்பி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பிஜேபி கூட்டணியோ எந்த கூட்டணியோ, மதவாத கூட்டணி எல்லாமே சொல்றாங்க. எல்லா இந்துக்களும் வாக்களித்திருந்தால் பிஜேபி மட்டும்தான் இந்தியாவில் வந்திருக்கும். ஒரு அம்மா வடகரையில் வந்தார்கள், என் நண்பனுடைய அம்மா. அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது பேச்சு அரசியல் பக்கம் திரும்பியது. நான் அந்த அம்மாவில கேட்டேன், அம்மா எப்படி நீங்க எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்க? இங்கெல்லாம் பிஜேபி வளர மாட்டேன். தமிழ் அம்மா கிட்ட 40 ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசம் இருக்காங்க. அவங்க 2 வரிகள் சொன்னாங்க. உத்தரப்பிரதேசல, மத்திய பிரதேசல, ராஜஸ்தான்ல, பீகார்லாம் காங்கிரஸ் வந்து முழுக்க இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் போக்கஸ் பண்ணி அரசியல் பண்றாங்க. எங்களுக்கு யார் இருக்கா? நம்ம இந்து, நம்மளுக்கு பிஜேபி, அதுல பிஜேபி போறோம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்காக நீங்கள் கோவில் படத்தை எடுத்து கல்லூரி கட்டுகிறீர்கள். ஆனால்
ஒரு முஸ்லீமுடைய பள்ளிவாசலுக்குள்ளோ அல்லது கிறிஸ்துவருடைய சர்ச்சுக்குள்ளோ புகுந்து உங்களால் பண்ண முடியுமா? இந்து அறநிலை துறை வச்சிருக்கீங்க, ஏன் கிறிஸ்தவ அறநிலை துறை வைக்கவில்லை? ஏன் இஸ்லாமிய சார்ந்து அச்சுக்கு போறதுக்கு பணம் தரீங்க, ஏன் நம்மளுங்க சுற்றுலா போறதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேன்றீங்க? மோடி என்னுடைய தலைவர் அல்ல, ஆனால் உலகம் மதிக்கக்கூடிய தலைவர், உலக தலைவர்கள் பேசக்கூடிய தலைவர், ஒரு போரை நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்ற தலைவர். உடனே எனக்கு ஒட்டு வச்சிருக்க நீ பிஜேபியான்னு கேட்பாங்க. நான் பிஜேபியும் கிடையாது, விஜய் கட்சியும் கிடையாது. உண்மை சொன்ன கமல் கட்சியில் இருந்தேன், கமலுடைய தீவிர ரசிகர். 49 ஆண்டுகளாக 39 ஆண்டுகளுக்கு முன் சகலகலா வல்லவன் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சவனா, தலைவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா போனேன். இப்ப கட்சியை விட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு எம்பி சீட். அதுக்காக அந்த பாவம் டார்ச் அடிச்சு டிவி எல்லாம் உடைச்சாரு. நானும் மூத்தத்தில் நின்று நல்லவர் வருகிறார், நேர்மையானவர் வருகிறார், வாருங்கள். இரண்டாம் கட்டம் ஒண்ணு இருக்கு, அந்த சர்க்கிளை தாண்டி கமலஹாசன் கிட்ட நெருங்க முடியாது. அந்த இரண்டாம் கட்டமே நெருங்க முடியாது, இதான் உண்மை. ஆனா பண்ற பந்தா இருக்கு பாரு, வந்துட்ட. இப்போ நீ எந்த அரசியல் கட்சின்னு கேட்டாங்க, பெஞ்சமின் சாருடைய அரசு டிவி மூலமா சொல்ற, பத்திரிகை படி அது சிறப்பா போயிட்டு இருக்கு, நல்லா போகட்டும், எலெக்ஷன் நடக்கட்டும், நம்மளும் அப்படி செய்தியெல்லாம் சேகரிச்சு போடுவோம். எலெக்ஷன் எடப்பாடி ஜெயிச்சாலும், ஸ்டாலின் ஜெயிச்சாலும், விஜய் ஜெயிச்சாலும், ஸ்டாலின் ஜெயிச்சா போக மாட்டேன், மற்றபடி யாரும் ஜெயிச்சாலும் தபான்னு போய் காலில் ஊன்றப்போம். 5 வருஷம் ஃப்ரீயா இருக்கலாம். ஒரே ஒரு விஜய் சொல்லி முடிச்சுக்கிறேன். எடப்பாடி ஆட்சிக்கு வரும்போது மக்களுக்கு தொல்லை கிடையாது, அவங்க கொள்ளையடிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்கள் விரோத செயல்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மீது ரொம்ப மரியாதை இருக்கு. அவருடைய எழுத்தெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கவிதையில என்னுடைய தூண்டுகோலை அவர் தான். ஒரு வாட்டி ஒரு கவிதை சொன்னார், விதவை என்ற வார்த்தை எழுதி, விதவை எழுதிட்டு அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, ஏ பெண்ணே, உன்னை எழுதும் எழுத்தில் கூட பொட்டு வைக்க முடியவில்லை, உண்மையிலேயே துரதிர்ஷ்டமானவள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிஞர். வள்ளுவருக்கு அடுத்து கலைஞரை மதிக்கிறேன். ஆனா ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பூக்கடையில் இருக்கிற ராஜாத்தி, பழக்கடையில இருக்கிற முனியம்மா, இவங்க கிட்ட ஒரு காலத்துல போய் சும்மா போய் பேட்டி எடுக்கிற மாதிரி போயிட்டு, ஏமா மழை பெய்யலையே, எம்ஜிஆர் ஆட்சி காரணமா அப்படின்னு கேட்டா அவங்க உடனே போய் சொல்லுவாங்க, மழை பெய்யறதுக்கும் அந்த மகராசனுக்கு என்னப்பா சம்பந்தம்? மக்கள் மனதில் ஆழமாக பதிந்து விட்ட ஒரு தலைவர் எம்ஜிஆர். அவர் இரட்டை விரலை காட்டினார். இன்று இரட்டை இலையாக பிரித்து உண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒன்று சேருவதும் ஒன்று சேராததும் அவர்கள் விருப்பம். தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. கேரளாவை எடுத்து பாருங்க, எப்படி பண்ணாலும் 5 வருஷத்துல மாறி மாறி வருவாங்க. இங்க நோட்டு விளையாடுது. நீங்க 500 ரூபாய்க்கு விலை போறீங்க, 500 ரூபாய் 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டா 78 பைசா. அந்த பணம் வேண்டாம். எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு அம்மா போன எலெக்ஷன்ல 3000 ரூபாய் திமுக காரங்கிட்டையும் 2000 ரூபாய் ஏடிஎம் காரன் வாங்குறது கண் கூட பார்த்தேன். அவங்க போன பிறகு கேட்டேன், ஏமா 2 பேர்கிட்டையும் வாங்குறது யோகமா இல்லையா அப்படின்னு. எங்க வீட்டுல 5 ஓட்டு, 3 திமுக போட்டோம், 2 ஏடிஎம் போட்டோம். இதுதான் தமிழக அரசியல் களம். இளைஞர்கள் களத்திற்கு வர வேண்டும். சாக்கடை அரசியலை சுத்தம் செய்ய சொல்லி என் தலைவன் கமல்ஹாசன் கூட வந்தாரு, வீராப்பாக வந்தாரு. அதே வீராப்புல போனாரு, சரண்டர் ஆயிட்டாரு. ஆளானப்பட்ட கமல்ஹாசன் நினைச்சு பாருங்க, எனக்கு 74 வயசாச்சு, சத்தியமா இந்த ஜனங்க என்ன தேர்ந்தெடுக்க போறது இல்லை, தர எம்பி சீட்டு வாங்கிட்டு ஒதுக்கலாம் சொல்லி ஒதுக்கிட்டாரு. அவரை மாதிரி நம்மளால இருக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். வெளிச்சம் இதழ் குற்றங்களையும் நாட்டு அவலங்களையும் தோழிற்கு காட்டக்கூடிய ஒரு பத்திரிகை, அரசு தொலைக்காட்சி, அரசின் பார்வைக்கு செல்லக்கூடிய தொலைக்காட்சி. தம்பி பெஞ்சமின் அவர்களின் வெளிச்சம் இதழும் அரசு டிவியும் இன்னும் உயரங்களை எட்ட வேண்டும் என்று வாழ்த்தி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது வியாசை முரளி.